நமக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி ரீசெண்ட் டேஸாக வந்து எது ஒன்று ஆசையாக பார்த்து குக் பண்ணுற வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்போல்லாம் எதுவும் சொதப்பாமல் நல்லா போகுது. சாப்பிட்லாம் அப்படின்ற நேரம் வரப்போ அது ஒன்று கீழே கொட்டிடுது, இல்லை தீஞ்சு போயிடுது, சாப்பிட முடியாமல் ஆயிடுச்சு. ஏன்னா ரீசெண்ட் வ்ளாக்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ப்ரொக்கோலியும் அப்படி தான் ஆசையாக வாங்கிட்டு வந்து எல்லா மசாலாஸ்லாம் ரெடி பண்ணி குக் பண்ண சாப்பிட்ற நேரத்தில் தீஞ்சு போயிடுச்சு. அதே மாதிரி தான் இந்த 65 கீழே விழுந்து மொத்தமாக போயிடுச்சா. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். காலையில் டே நல்லா ப்ளசண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணோம். எப்பயும் ஹீட் வேவ்ஸ், அதுக்கப்புறம் பொல்யூஷனோட இருக்கிற நம்ம சென்னை வந்து ஃபாகோட பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். லஞ்சுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் தான் பண்ணலான்னு பார்த்தேன். ஏன்னா க்ரீன் சிக்கன் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு பாஸ்மதி ரைஸ் போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சா, சரி பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து ரா ரைஸ் கொஞ்சம் போட்டு ஊற வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து ஊற வச்சு வடிச்சு எடுத்துட்டோம். இன்னும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. பாஸ்மதி ரைஸ் மாதிரி தான் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஹியர் கம்ஸ் த டிசாஸ்டர். சிக்கன் 65 பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பீஸ் போடுறப்பே லைட்டாக கவுந்துச்சு. அப்பயே நான் அலர்ட் ஆயிருக்கணும். அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக போட்டேன். அப்படி போயிட்டு வரதுக்குள்ளே அப்படியே மொத்தமாக கவுந்து கீழே விழுந்து வேஸ்ட் ஆகிப்போச்சு.